ஒரு கதை சொல்லட்டுமா ப்ரோ? 2026ல் ஆட்சி மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம். பட்டு எனக்கு 100% இருக்கு. என்ன அப்படின்னா, ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சி மாற்றமா வாய்ப்பே கிடையாது, நாங்கள் உதயநிதியை உட்கார வச்சு பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயோ 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்துட்டாங்க, இதுக்கே தமிழ்நாடு தாங்கலை, இன்னொரு முறை உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துடும் அப்படின்னா முடியவே முடியாது, தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது 100% நடக்கும். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, திமுக ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால திரும்ப ஆட்சிக்கே வர முடியாதுங்க. ஏன்பா யாராவது எழுதி கட்டிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு ஜாதக ராசி இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. 5 வருஷம் அவங்களால வாழை அடக்கி வச்சுட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்கன்னா என்னென்ன அராஜகம் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துருவாங்க. என்னென்ன யாரெல்லாம் வம்பு இழுக்க முடியுமோ, எந்தெந்த மக்கள், ஒரு அடித்தட்டு மக்கள்லேருந்து ஒரு அதிகாரி வரைக்கும் எல்லாத்தையுமே வம்பு இழுத்து ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க. ஸோ அதை இந்த 5 வருஷத்துல திமுக செஞ்சிருக்காங்களா அப்படின்னா 100% செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ திரும்ப ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதிமுக இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க, எம்ஜிஆர் சாத்தியப்படுத்தியிருக்காங்க, ஜெயலலிதா சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா ஒண்ணு அவங்களுடைய நல்லாட்சி அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும், இன்னொன்னு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 வருடங்கள்ல இந்த திமுக செஞ்ச அந்த மோசமான ஆட்சி இருக்கும்ல, ஸோ அந்த ஆட்சியும் தான் அவங்களை தொடர்ச்சியா அதிமுக 2 முறை ஆட்சிக்கு வருவதற்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே இந்த திமுக தான். அவங்க நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த திமுகவுடைய மோசமான ஆட்சி அவங்களுக்கு அதை மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நான் சிம்பிளா திமுக ஆட்சி எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு மோசமானதா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2016ல் ஜெயலலிதா அவர்கள் நிக்கிறப்போ அவங்களுடைய 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அவங்க திரும்ப 2வது முறையா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, எலெக்ஷன்ல நிக்கிறப்போ அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அவ்வளவு பிரமாதமான ஆட்சி அந்த 5 வருஷத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க கொடுத்தது ஒரு நார்மலான ஆட்சி, அதாவது திமுக அளவுக்கு மோசமான ஆட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஆட்சி. ஆனா அதை தாண்டி ஏன் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுக தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி, ஒரு கொடூரமான ஆட்சி. அந்த ஆட்சியை 5 வருஷம் ஆகியும் மக்களால் மறக்க முடியாம அந்த மனசுல அந்த காயம், அந்த வலி அப்படியே இருந்ததுனால தான் இந்த திமுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டாங்க. சரி, அந்த 5 வருஷம் தான் திமுக அப்படி செஞ்சிருச்சே, திரும்ப 2021ல் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு பிரமாதமான ஆட்சியை கொடுப்பாங்க, கடந்த முறை செய்த தவறுகளை திருத்திப்பாங்க, இந்த முறையாவது 2வது முறை ஆட்சியை பிடிச்சி ஒரு வரலாற்று சாதனை படைப்பாங்க அப்படின்லாம் நினைச்சா, இந்த 5 வருஷம் இதுக்கு அவனே பரவாயில்லடா, 2021 to 2026க்கு 2006 to 2011 பரவாயில்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆட்சி ரொம்ப மோசமா முடிஞ்சிருக்கு. என்ன 2006 to 2011 இங்க பிரச்சனை அப்படிங்கிறது, கருணாநிதிக்கு ஆளுமை அப்படிங்கிறது இருந்தது, நிர்வாக திறன் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா கட்சிக்காரன் எல்லாத்தையுமே செஞ்சான், கட்டுக்கடங்காத விஷயங்கள் எல்லாமே நடந்தது. பணத்தாசையால கருணாநிதி அந்த ஆட்சியை மோசமான ஆட்சியா மாத்தினாரு. பட் இப்போ 2021லேருந்து 2026 என்ன அப்படின்னா, திறனற்ற ஆட்சி, நிர்வாகம் சரியில்லை, எப்படி நடத்தணும்னு தெரியல, யாருக்கு எந்த பொசிஷன் கொடுத்து உட்கார வைக்கணும்னு தெரியல, கட்சியில எவன் என்ன பண்றான்னு தெரியல, எல்லாமே தெரியாம இருந்தா ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்காரு, அவருக்கே என்ன கட்சியில என்ன நடக்குதுன்னு தெரியல, கட்சியில யாரு சூப்பர் சிஎம்னு தெரியல, யாரு அடுத்து சிஎம்னு தெரியல. அப்படிங்கிறப்போ கட்சிக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தெரியல, தமிழ்நாட்டு நிர்வாகத்துக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படின்னா தலைமை சரியில்லைன்னா தறிகெட்டு போகும் அப்படிங்கிறது இயல்பான விஷயம் தானே. ஸோ அப்படி தமிழ்நாடு எல்லா விஷயத்திலையுமே இந்த 5 வருஷத்துல தறிகெட்டு போய் தான் நிக்குது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்கூடா. நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்களோ, இல்ல பேப்பர் படிக்கிறீங்களோ, இல்ல டிவி பாக்குறீங்களோ, எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை, ஆசிரியர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனையும் இந்த 5 வருஷம் நம்ம பார்த்துட்டதுனால சொல்றேன், திரும்ப இந்த ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ திமுக இந்த 5 வருஷத்துலயும் மோசமான ஆட்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ திமுக அந்த வரலாறு படைச்சு திரும்ப ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய கற்பனை. அவங்களுக்கு ஆசை இருக்கலாம், நம்ம உதயநிதியை இங்க உட்கார வச்சு பார்க்கணும், நம்ம இன்பநிதியை இங்க உட்கார வச்சு பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கலாம். பட் மக்களுக்கு வலிக்கும்ல, மக்களுக்கு அந்த வயிற்றெரிச்சல், அந்த காயம் அப்படிங்கிறது இருக்கும்ல. 2006லேருந்து 2011 வரைக்கும் இவங்க கொடுத்த ஆட்சி அந்த காயங்களை எப்படி மறக்காம வச்சிருந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2016ல் மக்கள் ஓட்டு போடாம விட்டாங்கல்ல,
அப்படி இருந்த மக்கள் இப்ப சுட சுட கொடுத்துருக்கீங்க. 5 வருஷமா சுட சுட இந்த மக்களை காயப்படுத்திருக்கீங்க, கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு சாமானியனும் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கான். ஒவ்வொரு தெருவிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை, கொலையோ கஞ்சாவோ கள்ளசாராயமோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மனுஷன் இந்த 5 வருஷத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்போ சுட சுட பிரச்சனை இருக்கப்போ எப்படி அதை மறந்துட்டு திமுகவை திரும்ப ஆட்சியை கொண்டு வருவான் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது உறுதி. சரிப்பா, ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னு சொல்லிட்ட, யார் அடுத்த ஆப்ஷன் அப்படின்னா நம்ம கலை யதார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லணும். நமக்கு யாரை வேணாலும் பிடிக்கலாம், யாரு மேல வேணாலும் விருப்பம் இருக்கலாம். பட் கலை ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது பேசணும்னா, இங்க திமுகவோட விட பெரிய கட்சி அப்படின்னா கிரவுண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கான கட்சி, திமுக விட அதிக முறை ஆட்சியில் இருந்த கட்சி அப்படின்னா அதிமுக. ஸோ நம்ம டைரக்டா சொல்லிடலாம் ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா அடுத்து அதிமுக தான் இங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு. பட் அதை தாண்டி அந்த அதிகாரத்துக்காக போட்டி போட அந்த ஃபைட் பண்ற இடத்துல இருக்காங்கல்ல, நாம் தமிழர் ரொம்ப நாளா களத்துல இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் புதுசா குதிச்சிருக்காங்க. பட் இவங்கெல்லாம் என்ன இம்பாக்டை ஏற்படுத்த சிஎம் ஆயிடுவாங்களா டைரக்டா அப்படின்னா அது இல்லவே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும், அது அந்தந்த கட்சி தலைவர்களுக்கே தெரியும். ஆனா என்ன இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்சுதான் பார்க்க முடியும். ஆனா இங்க திமுக கிடையாது அப்படின்னு டைரக்டா மக்கள் திரும்புறாங்க அப்படின்னா உடனடியா அங்க அதிமுக தான் வந்து நிற்பாங்க. ஸோ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது, அது நேரடியா அதிமுக பக்கம் தான் திரும்ப போகுது அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதாரண நபர், ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்த நபர், ஒரு வாய்ப்பாளர் 2017ஆம் ஆண்டு சிஎம் ஆகுறாங்க. இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண நபர், கிட்டத்தட்ட காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண நபர், ஒரு சாமானியர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு, எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி ஆயிட்டாரு, பட் அவரே எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி சிஎம் கேண்டிடேட்டா இருந்து இந்த முறை ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.